தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கும் ஆதி திராவிடர் பறையர் சமுதாயத்திற்கும் இடையே நடந்த கோயில் திருவிழாவுக்கு செல்வதற்குள்ள பிரச்சனையில் சமாதானத்துக்கு சென்ற புளியங்குடியைச் சேர்ந்த சுப்பையா மகன் வைரமுத்தி என்பவர் மீது சட்டத்துக்கு புறம்பா ஒரு பொய் வழக்கு போட்டு அவரையும் அவர் சார்ந்தவங்களையும் 19 பேரை 1/4/2026 அரெஸ்ட் பண்ணாங்க. தேவேந்திரகுல வேளாளர்னு கெஜெட்டில் பதிவாயிருச்சு. ஆனால் அவங்க போட்டிருக்க எஃப்ஐஆரில் பல்லப்பைய அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஆரை பதிஞ்சு வச்சுருக்காங்க. இது இன்ஸ்பெக்டர் வேறுமனே ஜாதி வன்மத்தோடு செஞ்சுருக்காரு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். பொய்யா சர்டிஃபிகேட் கொடுத்த டாக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். எஸ்பி ஏடிஆர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தென்காசி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்தவர் வைரமூர்த்தி, வழக்கறிஞர். இவர் நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை சிறையில் இறந்துட்டதாக ஒரு செய்தி நேற்றுக்கு முன்தினமே நமக்கு தகவல் கொடுத்தாங்க. நேற்று நம்ம சித்திரை வெண்கொடை திருவிழாவுக்கு போனனால நம்ம அது சம்மந்தமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அது சம்மந்தமான காணொலி தான் இது. அதாவது பங்குனி உத்திர அன்னைக்கு சிவகிரியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் பறையர் சமூகத்துக்கும் நடந்த பிரச்சனையை நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் தொடர்ந்து பதிவு செஞ்சுருந்தோம். காவல்துறை ஒருதலைபட்சமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திட்ட மட்டும் சாதிய வன்மத்தோடும் அரசியல் செல்வாக்கோடும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தமாக இளைஞர் மீது மட்டும் வழக்கில் பதிவு செஞ்சு சிறைப்படுத்தினாங்க. அதை கைவிடணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த 18 பேரில் ஒரு நபர் தான் வைரமூர்த்தி அப்படின்ற நபர். அவர் வழக்கறிஞர். அவருக்கு ஏற்கனவே உடம்பில் ஏதோ உடல்நலக் குறைவு, கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருந்திருக்குது. இவர் சிறையில் இருப்பதற்கான அன்ஃபிட்டான ஆள் அப்படின்னு ஏற்கனவே ஸ்டேஷன் ஃபைலில் விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம சொல்கிறத விட அந்த காணொலியை பதிவு செய்கிறேன், பாருங்கள். சிவகிரி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கும் ஆதி திராவிடர் பறையர் சமுதாயத்திற்கும் இடையே நடந்த கோயில் திருவிழாவுக்கு செல்வதற்குள்ள பிரச்சனையில் சமாதானத்துக்கு சென்ற புளியங்குடியைச் சேர்ந்த சுப்பையா மகன் வைரமுத்தி என்பவர் மீது சட்டத்துக்கு புறம்பா ஒரு பொய் வழக்கு போட்டு அவரையும் அவர் சார்ந்தவங்களையும் 19 பேரை 1/4/2026 அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணதை சிவகிரியில் அவங்க கஸ்டடி வைக்காமல் சொக்கம்பட்டி காவல் நிலையத்தில் வச்சு மறுநாள் மாலை 4 மணி வரைக்கும் அவங்க இங்கேருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் வழக்கறிஞரையோ யாரையுமோ பார்க்கறதுக்கு எந்த விதமான அனுமதியும் தரல. மேலும் அந்த குடும்பத்துக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் அவருக்கு கொடுக்கல யாருக்குமே. இதே வைரமூர்த்தி மேலே 3 மாதங்களுக்கு முன்னாடி புளியங்குடி காவல் நிலையத்தில் ஒரு புகார் தெரிவித்து அந்த புகாரில் அவர் மேலே எஃப்ஐஆர் பதியப்படும் போது அந்த எஃப்ஐஆரில் அவரை ரிமாண்ட் பண்ண முடியாது, அவர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு, அவர் ரிமாண்டுக்கு அன்பிட்டு அப்படின்னு சொல்லி சான்று வாங்கி அவரை புளியங்குடி காவல் நிலையத்தில் அவர் மேலே ஸ்டேஷன் பெயிலில் விட்டுருந்தாங்க. அப்படி இருக்க தருவாயில் சிவகிரி இன்ஸ்பெக்டர் முரளிதரன், சிவகிரி எஸ்பி ஏட்டையா மகேந்திரன் மற்றும் கடையநல்லூர் மருத்துவர், இவங்க 3 பேரும் உண்மைக்கு புறமான சங்கதிகளை கூறி அவர் கைதுக்கு சிறந்த முறையில் இருக்காருன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1. 2வது, தேவேந்திரகுல வேளாளர்னு கெஜெட்டில் பதிவாயிருச்சு. ஆனால் அவங்க போட்டிருக்க எஃப்ஐஆரில் பல்லப்பைய அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஆரை பதிஞ்சு வச்சுருக்காங்க. இது இன்ஸ்பெக்டர் வேறுமனே ஜாதி வன்மத்தோடு செஞ்சுருக்காரு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். பொய்யா சர்டிஃபிகேட் கொடுத்த டாக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். எஸ்பி ஏடிஆர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். மேலும் நாளைக்கு ஏப்ரல் 14 அம்பேத்கர் விழா எங்கள் சமுதாயத்தில் ஒரு இறப்பு நடந்திருக்குது. அந்த சமுதாயத்தில் சிவகிரி வாசு புளியங்குடி 3லையும் அம்பேத்கர் திருவிழா கொண்டாடக்கூடாது. ஒரு சம்பவத்தில் கேஸின் கவுண்டர்னு போட்டிருக்காங்க. 2 சைடும் கவுண்டர் போட்டதில் ஒரு சைடை மட்டும் 19 பேரை நைட்டு 2 மணிக்கு வீடு உடைச்சி அரெஸ்ட் எடுத்தாங்க. பட் அந்த சமுதாயத்துக்கு சிவகிரி காவல் இன்ஸ்பெக்டர் முரளிதரனோட சப்போர்ட்டோட பொங்கல் திருவிழா நடத்தினார். அதில் முளைப்பாரி எடுக்க விட்டார், அக்கினி சித்தம் எடுக்க விட்டார். அவர் வேணும்னே இதை செஞ்சுருக்காரு. அவரை நாளைக்கு பணி நீக்கம் செய்து வரைக்கும் இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறந்தவரோட பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்துக்கு உரிய நிவாரணம்
அந்த பொண்ணு வந்து 12th படிச்சிருக்கு. அதுக்கு வந்து உரிய நிவாரணம் நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே தீர்வு மணி எங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து உத்தரவாதமாக கொடுத்தா நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் கையெழுத்து போட்டு நாங்கள் பாடியை வாங்கிக்கிறதுக்கு சம்மதிக்கும். போராட்டத்தை கைவிட இருக்கோம், இல்லைன்னா போராட்டம் தொடரும். இப்போ இந்த காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா தகவல் எல்லாமே அந்த அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ காவல்துறையிட்ட நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றைய முன்தினமே, அதாவது 13ஆம் தேதி மதியமே வந்து நமக்கு இந்த செய்தி வந்து கிடைச்சது. அதாவது அண்ணே இந்த மாதிரி ஒரு தகவல் வருதுண்ணே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்கயா. இதுக்கு முன்னாடி சிவகிரியில் நடந்த பிரச்சனை இப்போவே இப்படி தான் விசாரணைன்ற கூட்டு போய் அடித்து கொண்டுட்டான்ற மாதிரி சொல்கிறீங்க. அதனால் இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எடுத்தங்க ஒருத்தனால சேனல் வந்து போட முடியாது. அந்த உறவினரோ யாராவது சம்மந்தப்பட்ட நபர்களோ இது நேரம் சிறையிலேருந்து தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்றைய முன்தினமே நம்ம ராஜபாளையம் வந்துட்டோம். ஏன்னா நேற்று பாண்டியர்கள் கொண்டாடும் சித்திரை வெண்குடை திருவிழா நேற்று கோலாகலமாக வெகு விமர்சையாக வந்து நடைபெற்றது. இந்த விழாவை பற்றி நேற்று இந்த மாதிரியான சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு நான் அடுத்த காலையில் வீடியோ வந்து பேசுகிறேன். ஏன்னா இப்போ பேசுகிறதுக்கான நேரங்கள் வந்து இல்லை. அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்வு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி போல் அண்ணே இந்த மாதிரி நடந்த நிகழ்வு உண்மை தான், இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு போராட்டம் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க. அதே போல் அவருக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட்டும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உடல்நிலை எந்த அளவில் தகுதியில் இருக்குது, அவர் சிறையில் வச்சா சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்றத மருத்துவர் பரிசீலனை செஞ்சால் அந்த மருத்துவர் வந்து முடிவு எடுத்திருக்கணும். திட்டமிட்டே காவல்துறை எந்த அளவுக்கு வன்மத்தோடு நடந்திருக்கு அப்படின்றத அப்பட்டமாக வந்து தெரிய வருது. ஏன்னா இந்த அண்ணன் பேசின விஷயத்திலே நமக்கு வந்து அப்பட்டமாக வந்து தெரியுது. ஒருதலைபட்சமாக இந்த காவல்துறை வந்து நடந்திருக்காங்க அப்படின்னு. அந்த வீடியோ நம்ம வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவோட போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அதாவது அங்கே உள்ள பறையர்கள் தான் இங்கிட்டு கல்லை விட்டு எறிகிறாங்க. அதில் ஒரு காவலருக்கு மண்டை உடையுது. ஆனால் அந்த பக்கத்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் ஒருதலைபட்சமாக அங்கே உள்ள இன்ஸ்பெக்டரும் சிஐடியும் இந்த வேலையை வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் மீது மட்டுமே வழக்கில் வந்து பதிவு வந்து செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 18 பேர். அதில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வெறும் ஒருத்தர் வைரமூர்த்தி அப்படின்ற நபரும், அவர் என்ன காரணம் தெரில, ஏன்னா சிறைக்குள்ளே போயிட்டாலே பெருசாக வந்து இது பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, ஏதோ உடல் தகுதி இல்லாமல் தான் இதாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு வந்து போனால் இங்கே உள்ள இன்ஸ்பெக்டரும் சிஐடியும் தான். சரிங்களா? ஏன்னா அதாவது சிவகிரியில் ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு புளியங்குடியிலேருந்து வழக்கறிஞர் போகிறார். ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்று இயக்கத்தோட தலைவர்கள் போவாங்க, இல்லைனா பொறுப்பாளர் போவாங்க, இல்லைனா வழக்கறிஞர் போவாங்க. நம்ம சமூகத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்க போவாங்க. அவர்கள் மீதெல்லாம் காவல்துறை வழக்கில் போட்டு அவங்களோட வாழ்க்கை, இப்போ ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க இந்த காவல்துறை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேற்று முந்தின இரவு வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இன்ஸ்பெக்டரையும் சிஐடியும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். சஸ்பெண்ட் பண்ணால் என்ன நடக்கும்? 1 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் அடுத்து வேறு ஒரு ஊரில் தூக்கி போடுவீங்க. அங்கே போய் எவன் குடும்பத்தையாவது வந்து கெடுப்பார், அங்கே போய் என் மேலேயாவது வந்து பொய் வழக்கு இருப்பார். அப்படி தானே இந்த கண்மணிங்கிற காவல் ஆய்வு இன்ஸ்பெக்டரம்மா வந்து பண்ணாங்க. இன்றைக்கி அதை எதிர்த்து சுரேஷுங்கிற தம்பி போராடிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் மீது தொடர்ந்து இந்த காவல்துறையுடைய இந்த சாதிய வெறிகளும் சாதிய கண்ணோட்டங்களும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்களோட வீராப்பெல்லாம் இந்த கொலகாரன்கிட்டையும் கொள்ளக்காரன்கிட்டையும் கஞ்சா விற்கிறவன்ட்டையெல்லாம் அவங்க வீராப்பு வேகாது, பருப்பு வேகாது. பாமர மக்கள் மீது, எளிய மக்கள் மீது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த டியூட்டி, அதாவது காவல்துறையோட டியூட்டி வந்து சின்சியராக வந்து வேலை செய்வாங்க. அப்போ இவர் ஒரு வழக்கறிஞர் மீது ஒரு பொய் வழக்கில் போட்டு அவர் சிறைப்படுத்துவதன் விளைவு இன்றைக்கி ஒரு உசுறு போச்சு. இந்த உசுரோட பொறுப்பை யார் ஏற்றுக்குருவா? இழப்பீடு வந்து கொடுக்க முடியுமா? அரசு தரப்புலேருந்து என்ன தான் நிதி கொடுத்தாலும் சரி உயிரை திருப்பி பெற முடியுமா? அப்போ இந்த போன்ற காவலர்கள் மீது வந்து இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், வேற ஊருக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னு அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா கொலை வழக்கு பதிவு செய்யணும். இந்த மாதிரி காவலர் மீது கொலை வழக்கு, ஒரு 4 காவலர் மீது இந்த மாதிரி கொலை வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தினா தானே நாளைக்கு ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி ஜெயராஜ் பென்னிஸோடைய அந்த
விசாரணை கூட்டு போய் அடித்து படுகொலை என்பது இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்துமே இந்த காவல்துறையுடைய அராஜகம் என்பது குறையலையே. இடையில ஏதோ விஜயோட ரோட் ஷோ முடிஞ்சு வந்தோன்னே ஒரு இளைஞனை போட்டு அந்த குத்துற போலீஸ் அதிவிரைவு படையும் சேர்ந்துக்கிட்டு, அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது? அப்போ தொடர்ந்து குற்றங்கள், அதாவது சாதி ரீதியான நடக்கூடிய இந்த கொலைகள் குற்றங்களை விட இன்னைக்கு காவல்துறையால் தான் இங்கே வந்து அதிக குற்றங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் விசாரணை என்ற பெயரில் கூட்டு போய் ஆகாசம் அடித்து படுகொலை, ஒரு பக்கம் இந்த சம்பந்தமே இல்லாத வழக்கறிஞரை வழக்கில் சேர்த்து விட்டு என்ன. அப்போ இது போன்ற காவலர்கள் மீது ஏன் இந்த அரசும் இந்த நீதித்துறையும் இவங்க மீது கொலை முயற்சி வழக்கு வந்து ஏன் பதிவு செய்யலை, கொலை வழக்கு ஏன் பதிவு செய்யலை அப்படின்னு இன்றைக்கி ஒரு கேள்வி வருமா வராதா? அப்போ ஒரு அதிகாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற அந்த திமிரில் காவல்துறை என்ன வேணாலும் பொய் வழக்கில் வந்து போடலாமா? இது வந்து கேவலமாக இருக்குது இந்த செயல் என்பது வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா எஃப்ஐஆர் தானே போடு, போய் கோர்ட்டில் பார்த்துக்க. ஒருத்தன் வாழ்க்கையை சீரழிக்கிறது இன்றைக்கி காவல்துறையாக தான் இருக்குது. ஏதாவது சும்மா அடிதடி கேஸில் போயிருப்பான், அவனை வேறு அடுத்து ஏதாவது மாட்டேன் அப்படின்னா அவன் மேலே கஞ்சா வழக்கு புட்டப் கேஸை போட்டு விட வேண்டியது, அடுத்தது அவன் மேலே புட்டப் கேஸை போட்டு விட்டு அவனை ரவுடி பேல ஆக்குறதே இந்த காவல்துறையாக தான் இருக்குது. இது தேவேந்திரோட வேளா சமூகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா சமூகத்துக்கும் இந்த அவல் நிலையை உருவாக்கி வச்சுருக்கு. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இன்றைக்கி அந்த குடும்பத்தில் அவரை இழந்துட்டு இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதல் சொல்கிறது? இவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவர் என்ன ஒரு மாதம் ஓய்வில் இருப்பார், 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ ஓய்வில் இருப்பார். சரி, பொய் வழக்கு போட்டிருக்காருல்ல, பொய் வழக்கு போட்டனால தானே இந்த உசுறு போயிருங்குது. அதாவது கோர்ட்டில் சொல்லுவாங்க 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. புளியங்குடியில் ஒருத்தன் போராடிக்கிட்டே இருக்கிறான், இன்ன வரைக்கும் எந்த தப்புமே செய்யாமல் 100 கிராம் கஞ்சா வச்சுருந்தான்னு அவன் வாழ்க்கையை சீரடித்தது கண்மணி இன்ஸ்பெக்டர் அம்மா. இன்ன வரைக்கும் அது மேலே ஒரு எஃப்ஐஆர் போடலை. ஏன்னா வாசுதேவனூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர் என்ன இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. கோர்ட்டை டைரக்ஷன் கொடுத்துருக்குது, இன்னும் போடுறதுக்கு தாமதம். கேட்டால் வந்து இப்போ தான் கமிஷனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், எஸ்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம், டிஎஸ்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம், இது வழக்கு போடுற சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்து கேள்விப்படும். அப்போ காவல்துறையே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப வருத்தம் அளிக்குது. இன்றைக்கி ஒரு உசுறு போச்சியா. காவல்துறையிட்ட நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பி மீது இந்த மாதிரி பொய் வழக்கு வந்து உன்னால் போட முடியுமா? உங்கள் பெரியப்பா சித்தப்பா பேசுங்க இருப்பானுங்க, அவர்கள் மீது வந்து இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கு போட முடியுமா? உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனே தப்பே செஞ்சாலும் சரி, அது கொலகாரனாகவே இருந்தாலும் சரி, எத்தனை பேரோட காவலர்களுடைய பிள்ளை ஊதாரியாக தெரியுது, பொறுக்கித்தனம் பண்ணிட்டு தெரியுது, அவர் மீதெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியுதா? ஏன்னா பெத்த பிள்ளையா சார், என் பிள்ளை தான் சார், விட்டுருங்க பேச்சுவார்த்தை. எத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்போ காவல்துறையோட தொடர்ந்து இந்த செயல் என்பது பொதுமக்கள் மத்தியிலையும் தேவேந்திரோட வேளா சமூக மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. ஏன்னா இது போன்ற செயல்கள் வந்து காவல்துறை இது என்னைக்கு தான் கைவிட போதில்லை. அதிகாரம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த அதிகாரத்தை கழட்டி வச்சுட்டு நீங்கள் எவன்ட்டையாவது போட்டி விடுங்க, எவன்ட்டையாவது சண்டை விடுங்க பார்ப்போம். காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்குறான் தேவேந்திரே, ஆனால் அந்த காக்கி சட்டையை தவறான முறையில் பயன்படுத்துறது காவல்துறை. இன்னொரு விஷயமா அந்த அண்ணன் மென்ஷன் பண்ணார், ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு முளைப்பாரி எடுக்கிறதுக்கு பால் குடம் எடுக்கிறது காவல்துறை அனுமதிச்சிருக்கு. எப்படி அனுமதிச்சிங்க? அவர் ஒரு நேஷனல் லீடராகவே இருக்கட்டும், நாளைக்கு இந்திய சுதந்திர போராட்ட வீரர், உலகின் முதல் தற்கொலைப்படை தளபதி வீரன் சுந்தர்லிங்க குடும்பனார் அவர்களுடைய பிறந்தநாள் வருது. அதற்கு அரசு கொண்டாடுற பால் குடம் எடுப்பதற்கோ என்ன முளைப்பாரி எடுப்பதற்கு அனுமதி இல்லை. கோயில்பட்டியில் அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க. 2 மணி வரைக்கும் தான் எப்போவுமே கொடுப்பாங்க, எலெக்ஷன் டைம்னால அனுமதி மறுத்துருக்காங்க. அப்போ சிவகிரியில் மட்டும் எப்படி காவல்துறை இந்த அனுமதி கொடுத்துச்சு? என்ன காரணம்? அப்போ ஒரு சமூகத்தை வெறுப்புணர்வை ஏற்றணும். அதுவும் செத்து கிடக்கிற அதே பகுதியில் இலை விழுந்து கிடக்குது. என்ன பிரச்சனை நடந்திருக்கு? இதே பால்குடம் எடுக்கிறேன் முளைப்பாறை எடுக்கிறேன்னு நடந்த நிகழ்வில் நடந்த பிரச்சனையில் ஒரு உசுறு போய் கிடக்குது.
ஆனால் அங்கே விழா கொண்டாடுறதுக்கு காவல்துறை அனுமதிச்சிருக்கு அப்படின்னா அப்போ இந்த காவலர்களை நீதித்துறை என்ன செய்ய போகுது? இந்த மாதிரி குற்றம் செயலில் ஈடுபடக்கூடிய காவலருக்கு நீதி என்ன, நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்க போகுது? அப்போ பாமர மக்களுக்கு மட்டும்தான் இந்த நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்குமா? இந்த மாதிரி ஒரு 2 சமூகங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதில் ஒரு சமூகத்துக்கு ஆதரவாகவும் ஒரு சமூகத்துக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய காவலர்களை இந்த நீதித்துறை என்ன செய்ய போகுது? இந்த நீதிமன்றம் என்ன செய்ய போகுது? இந்த நீதியரசர் என்ன செய்ய போகிறீங்க? ரொம்ப வருத்தம் அளிக்குது, கூசுது. நீதித்துறை மீதும் காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைத்தன்மை அற்று போகுது. பாதுகாக்க வேண்டியவர்களே வந்து ஆபத்து ஏற்படுது அப்படின்னா என்ன சொல்கிறது? இன்றைக்கி ஒரு உசுறு போச்சு, இன்னும் எத்தனை உசுரோ தெரில. ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதற்கு காரணமாக இருந்த அந்த காவலர்களை பணியிடை நீக்கம் செஞ்சால் மட்டும் போதாது, இவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். அதே போல் நம்ம சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பிரச்சனை இருக்குது. ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாலே அந்த போராட்டத்தை கைவிடுறது, அப்புறம் அது நம்ம போகிறது எல்லாமே நம்ம முடிச்சிடுறோம். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தங்கிட்ட வேறு ஒரு ஊரில் போடுவாங்க. அங்கே போய் எவனும் பாதிக்கப்பட மாட்டானா? இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். சரிங்களா? சரியான வழக்கறிஞரை பிடிக்கணும். அந்த தம்பி சுரேஷுக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கார் பாருங்க, அந்த வழக்கறிஞரை பிடிங்க. அந்த காவலர்கள் மீது எஃப்ஐஆர் போட வைங்க. இப்போ அனாமத்தை ஒரு உசுறு போச்சு இல்லை, அந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்காத வரை இது போன்ற இழப்புகள் தொடர்ந்து தேவேந்திரோல வேளா சமூகத்திற்கு நேரிடத்தான் செய்யும். இது தேவேந்திரோல வேளா சமூகத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லா சமூகத்துக்கும் நடக்கும். 2 சாதிக்காரனை சண்டை ஓட விட்டுட்டு அதில் குளிர் காயும் காவல்துறை. ஸோ அதற்கு நம்ம மக்கள் வந்து இதாக இருக்காதீங்க. இந்த காவலர்கள் மீது, இந்த சிஐடி மீதும் இந்த இன்ஸ்பெக்டர் மீதும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்வதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கையை வழக்கறிஞர் எடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மீனவத்திற்கான சந்திக்கிறேன். நன்றி.